குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். தமிழக பாஜ மாநில பொருளாளர் SR சேகர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அடிக்கடி அம்பேத்கரின் பெயரின் பின்னால் ஒளிந்து கொள்ளும் எதிர்க்கட்சிகளை கிண்டல் செய்ய அமித்ஷா சொன்ன வார்த்தையை வழக்கம் போல ட்விஸ்ட் செய்ய தொடங்கிவிட்டார்கள் எதிர்க்கட்சியினர். அம்பேத்கர் 6 எழுத்துக்கள். எதிர்க்கட்சிகளுக்கு 6 கேள்வியை கேட்க விரும்புகிறேன். மாநிலங்கள் சேர்ந்து உருவாகியது அல்ல இந்தியா. இந்தியாவின் நிர்வாக வசதிக்கு மட்டும்தான் மாநிலங்கள் என்று கூறினார் அண்ணல் அம்பேத்கர். இந்தியா என்பது மாநிலங்கள் சேர்ந்து உருவாக்கிய ஒன்றியம் என்று கூறிய ராகுல் உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் அம்பேத்கர் என்ற பெயரை சொல்லவாவது அருகதை இருக்கிறதா? அம்பேத்கர் தனது இறுதி மூச்சு வரை எதிர்த்த சட்டப்பிரிவு 370ஐ ஆதரிப்பவர்கள் எப்படி கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் அம்பேத்கர் புகைப்படத்தை கையில் வைத்துக் கொண்டு போராடுகிறார்கள்? அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சாசனத்தை எமர்ஜென்சியை பயன்படுத்தி பார்லிமெண்டில் எந்தவித விவாதமும் இல்லாமல் கபளீகரம் செய்தவர்கள் எப்படி திடீர் பாதுகாவலர் ஆகிவிட்டார்கள்? ஆட்சியில் இருக்கும் வரை அண்ணலுக்கு பாரத ரத்னா கொடுக்க மனமில்லாதவர்களால் எப்படி திடீர் பாசமழை பொழிய முடிகிறது? ஜனதா கட்சி ஆதரவுடன் அமைந்த VP சிங் ஆட்சியில்தான் அண்ணலுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அம்பேத்கர் எக்காரணம் கொண்டும் பார்லிமெண்டில் நுழைந்துவிடக் கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எதிர் வேட்பாளரை நிறுத்தி தோற்கடித்தது யார்? அம்பேத்கர் அவர்கள் அதே அரசமைப்பு சாசனத்தில் குறிப்பிட்டுள்ள பசுவதை தடுப்புச் சட்டம் குறித்து இந்த திடீர் புரட்சியாளர்களின் கருத்து என்ன? இதற்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு அம்பேத்கர் படத்தை கையில் ஏந்த வேண்டும் எதிர்க்கட்சிகள். மீண்டும் அமித்ஷா சொன்னதையே சொல்கிறேன். நீங்கள் அம்பேத்கருக்கு இழைத்த துரோகங்களுக்கு விமோச்சனம் வேண்டி அந்த கடவுளின் பெயரையாவது ஜெபியுங்கள், புண்ணியமாவது கிடைக்கும் என SR சேகர் கூறியுள்ளார்.